அபி, ராகவ் 2 பேருமே வீட்ல இருக்காங்க. அப்ப அபி கேட்குறாங்க, "நீங்க எங்க போறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. ராகவ் சொல்றாரு, "நான் எங்க போனா உனக்கு என்ன? எனக்கு வேலை இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறாரு. போம்போது அபி யோசிக்கிறாங்க, "என்ன இவர் இப்படி கோவப்படுறாரு? இவர் திருந்தவே மாட்டாரு." அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அங்கேருந்து போறாரு. போயிட்டு அப்படியே யோசிக்கிறாரு. மதுவோட ஞாபகம் எல்லாமே வருது. மதுவை பத்தி யோசிச்சுட்டே இருக்காரு. அப்படியே யோசிச்சுட்டே நல்லா குடிக்கிறாரு. ஃபுல்லா குடிக்கிறாரு. குடிச்சிட்டோனே அபி ஃபோன் பண்றாங்க, "என்ன இன்னும் நீங்க வீட்டுக்கு வரல?" அப்படின்னு சொல்லிட்டு. "இங்க பாரு, நான் எப்போ வருவேனோ அப்பதான் வருவேன். நீ எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா பேசுறாரு. ஐயோ, என்னாச்சு இவருக்கு? இவர் ஏதோ குடிச்சிருக்கா மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படி யோசிக்கிறாங்க. ஃபோனில் கேட்குறாங்க, "எங்கே இருக்கீங்க நீங்கள்?" அப்படின்னு சொல்லிட்டு. "நான் இங்கே தான் இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. உடனே அபி வண்டி எடுத்துகிட்டு வராங்க. அவரை கூட்டிகிட்டு வந்துடலாம் எப்படியாதுன்னு சொல்லிட்டு. அங்கேருந்து கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வரும்போது அப்படியே மேலேயே விழுந்துடுறாரு. ஒன்றா வராங்க. வரும்போது அப்படியே உளறிக்கிட்டே இருக்காரு. "என்ன மது, நீதானா மது?" அப்படின்னு சொல்லிட்டு. "யார் அது மது?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அபி யோசிக்கிறாங்க. "மது, நீ தான் மது எனக்கு எல்லாமே. என்னோட உயிரே நீ தான். நீ இல்லாமல் எனக்கு வாழ்க்கையே இல்லை." அப்படின்னு சொல்லிட்டு. "நான் உன்னை மனப்பூர்வமாக விரும்பினேன். நீ தான் எனக்கு எல்லாமே." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உளறிக்கிட்டே வராரு. இதை எல்லாமே அபி கேட்டுகிட்டே இருக்காங்க. கேட்டுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே அவரை உள்ளே கூட்டிகிட்டு போய் யாருக்குமே தெரியாமல் அப்படியே படுக்க வைக்கிறாங்க. அப்படியே கட்டிலே விழறாரு. விழும்போது, "மது மது" அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு. யார் அந்த மது? இவர் எதுக்காக மதுவை பற்றியே பேசிகிட்டு இருக்காரு? கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே யோசிக்கிறாங்க. போயிட்டு வீடு ஃபுல்லாக தேடுறாங்க. கபோர்டெல்லாம் தேடுறாங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும். இவருக்கு அந்த அபி யாருன்னு நமக்கு கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையுமே தேடுறாங்க. தேடி பார்க்குறாங்க. பார்த்தா ஒரே ஒரு டைரி கிடைக்கிது. அந்த டைரி எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு படிக்கிறாங்க. படித்து பார்த்தா அதில் மதுவை பற்றி எல்லா கதையும் எழுதி வச்சுருக்காரு ராகவ். ஒவ்வொரு விஷயமா அப்படியே அபி பார்க்குறாங்க. அவர் ரொம்ப ரசித்து எழுதின எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. மதுவை விரும்பினது, "நீ தான் மது எனக்கு எல்லாமே" அப்படின்னு சொல்லிட்டு மதுக்கு பிடிச்ச எல்லாமே அவர் பண்ணது எல்லாத்தையுமே படிக்கிறாங்க அபி. படிச்சுட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. இப்படி இருக்காரு இவர், ஒரு ஜெயிலர்னு நம்ம நினச்சோம். ஆனால் இவர் மனசுக்குள்ளே இப்படி ஒரு காதல் இருந்திருக்கா? அந்த பொண்ணை அவ்வளோ விரும்பியிருக்காரு. அந்த பொண்ணுக்காக எவ்வளோ விஷயத்த மாற்றிருக்காரு. அப்பா சூப்பர்! அப்போ இவர் ஒரு நல்ல மனுஷன் தானா? என்கிட்ட மட்டும்தான் இவர் இப்படி நடந்துக்கிறாரா? அப்படின்னு சொல்லிட்டு அபி பயங்கரமாக அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க. டைரியில் இருக்க எல்லாத்தையுமே அவங்க படித்து முடிச்சிட்டாங்க. காலைல எழுந்துக்கிறாரு. எழுந்தோடனே, "ஐயோ, தலைவலி தாங்க முடியல எனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. அப்போ அபி ஓடுறாங்க. போயிட்டு காஃபி எல்லாமே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பார்த்து பார்த்து கவனிக்கிறாங்க. "என்ன, உங்களுக்கு வேறு ஏதாவது வேணுமா? உங்களுக்கு தைலம் ஏதாவது வேணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. என்ன இவ கேட்காமலே எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராகவ் பார்த்துட்ருக்காரு. எதுவுமே பேசவே இல்லை. அப்படியே அமைதியாக இருக்காரு. ரொம்ப ரொம்ப நல்லவர் போல இருக்குது. நாம தான் இவரை தப்பாக புரிஞ்சிட்ருக்கோம். இனிமேல் இவரை விடவே கூடாது. கண்டிப்பாக இந்த வீட்டில் இருந்து நம்ம வெளியே போகிற வரைக்கும் இவருக்கு தேவையான எல்லாமே பார்த்து பார்த்து நம்ம பண்ணணும். இவர் நமக்கு எவ்வளோ கொடுமை பண்ணாலும் அது எல்லாமே நம்ம தாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அபி எல்லாமே சூப்பராக பண்ணுறாங்க. எல்லாமே பாட்டி, அஞ்சலி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ராகவ் வராரு. நல்லா பேசுகிறாங்க அபி. ஒன்றுமே யோசிக்கவே இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது முரளிக்கு அப்படியே கோவமாக வருது. "என்ன அபி, உனக்கு ராகவை பார்த்தாலே பிடிக்காது, அவனுக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்காது. என்ன நீ இவ்வளோ பாசமாக பேசுகிற? இப்படிலாம் நடக்கவே கூடாதே. கண்டிப்பாக நான் விடமாட்டேன் அபி" அப்படின்னு சொல்லிட்டு முரளி பயங்கரமாக கோவப்படுறாரு. இதெல்லாம் பார்த்தோன்னே ராகவ் கேட்குறாரு, "ஆமாம், உனக்கு என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு. "எனக்கு என்ன? எனக்கெல்லாம் ஒன்றுமே இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. "இல்லையே, எப்போ பார்த்தாலும் என்ன ஜெயிலர் சொல்லுவேன், கொடுமைக்காரன்னு சொல்லுவேன். இப்போ என்ன அப்படி விழுந்து விழுந்து கவனிக்கிற, பார்த்து பார்த்து எல்லாம் பண்ணுற, அதனால தான் நான் கேட்குறேன்" அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. "ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் எப்போவுமே ஜெயிலர் மாதிரியே இருங்க. நான் உங்களை மாறவே சொல்லவே இல்லையே. நான் என்னை மாற்றிக்கிறதுல எந்த தப்புமே இல்லையே. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நானும் என்னை மாற்றிக்கவே இல்லை. என்னோட குணமே அப்படி தான். நான் எப்போவுமே எல்லாருக்குமே நல்லது தான் நினைப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. "சரி, இதுக்கு மேலே நான் எதுவுமே பேசலை" அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அங்கேருந்து போகிறாரு. அப்படியே வராங்க அனு. வந்து கேட்குறாங்க, "என்னாச்சு உனக்கு? என்ன அபி இவ்வளோ சந்தோஷமாக இருக்க? எல்லாமே நல்லா பண்ணுற, என்னாச்சு உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அதுவா, எனக்கு ஒன்றும் இல்லை. அவர் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கோவப்படுறாரு, அவ்வளோதான். மற்றபடி அவர் ரொம்ப 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 நல்லவர். ரொம்ப ரொம்ப நல்லவர் நான் புரிஞ்சுக்கிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அனு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒத்துமையாக நல்லபடியாக வாழ்ந்தாலே அதுவே எனக்கு போதும் அபி" அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. "சரி, நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அபி அங்கேருந்து போகிறாங்க. அனு இருக்காங்க. ஆகாஷ் வராரு. வந்த உடனே அப்படி பேசிக்கிட்டே இருக்காரு. "என்ன அனு, நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் பயம் எல்லாத்தையும் விட்டுடுங்க. எப்போவுமே நான் தான் உங்களுக்கு, நீ தான் எனக்கு. இந்தாங்க, உங்களுக்கு நான் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. "அப்படி ஓரமாக வைங்க" அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க. "என்ன அனு இப்படி பண்ணிகிட்ருக்க? நான் எவ்வளோ சந்தோஷமாக உனக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். இங்கே பாரு, நடக்கிறதெல்லாம் எல்லாத்தையுமே மறந்துரு. என்றைக்குமே நீ தான் எனக்கு. நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. புரியுதா?" அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு. அப்போ கூட அனு யோசிச்சுட்டே இருக்காங்க. என்னால் இவருக்கு எதுவுமே ஆகவே கூடாது. கண்டிப்பாக இவரை விட்டு ஏதோ ஒரு வகையில் நான் பிரிஞ்சு போயிடணும்
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் ஆகாஷ் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. கண்டிப்பாக அந்த பூவை வச்சுக்கட்டும் சரியா அப்படின்னு சொல்கிறாரு. நான் வச்சுக்கிறேங்க அப்படின்னு சொல்கிறாங்க அனு. அங்கேருந்து ஆகாஷ் போகிறாரு.